திரை விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் கிங்ஸ்டன். இது இசையமைப்பாளர் நடிகர் ஜி.வி. பிரகாஷின் 25வது படம். அவரே பல கோடிகள் செலவிட்டு தயாரித்திருக்கின்றார். இதில் இசையும் கதை நாயகனாகவும் அவர்தான் நடித்திருக்கின்றார். நடிப்பை பொறுத்தவரை அவர் வஞ்சகம் வைக்கவில்லை, சிறப்பாக நடித்திருக்கின்றார். இசையை பொறுத்தவரையும் அவர் பின்னணி இசையில் பின்னி எடுத்திருக்கின்றார். அதற்கு எந்த குறையும் இல்லை. புதிய இயக்குனர் கமல் பிரகாஷ் தான் இயக்கியிருக்கின்றார். ஜி.வி. பிரகாஷ், திவ்ய பாரதி, சேத்தன், அழகம் பெருமாள், குமரவேல் என்று மற்றும் பல கதாபாத்திரங்கள். இதில் வில்லனாக KGF ராம் நடித்திருக்கின்றார். பின்னணி இசை வெகு அற்புதம். அந்த கதைக்கு, அந்த கதாபாத்திரத்துக்கு, அந்த லொக்கேஷனுக்கு மிகப்பெரிய அளவில் வலு சேர்க்கின்றது. பெரும்பாலும் தமிழ் சினிமாவின் சாபமோ என்னமோ தெரியவில்லை, சமீப காலமாக பல நடிகர்களின் 25வது படம் படுத்து விடுகிறது, பெரிதாக போவதில்லை. ஆர்யா நடித்த 25வது படமும் அப்படிதான் போனது. ஜெயம் ரவி நடித்த 25வது படம் சமீபத்தில் வந்தது, காதலிக்க சமீபத்தில் வந்தது, அதுவும் போகவில்லை. ஜெயம் ரவி நடித்த 25வது படமும் சுமார் தான். அதே போல கார்த்தி நடித்த ஜப்பான் 25வது படம், அதுவும் பெரிய அளவில் ஈர்க்கவில்லை, போகவில்லை. இவர்கள் 25வது படத்தில் நடிக்கின்றோம் என்ற குஷியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கின்றார்களே தவிர 25வது படமாக வருகின்ற கதையை மிகவும் தேர்ந்தெடுத்து செய்வதில் கவனக்குறைவாக இருந்து விடுகிறார்கள். மிக சிறப்பான கதையாக, திரைக்கதையாக தேர்ந்தெடுத்து செய்தால் 25வது படமும் வெற்றி பெறும். அதுபோல இந்த ஜி.வி. பிரகாஷின் 25வது படம் கிங்ஸ்டன் அவரை கிங்காக்கி இருக்கின்றதா, மங்காக்கி இருக்கின்றதா என்பதை படம் பார்க்கிறவர்களுக்கு தெரியும். திருவாத்தூர் கடல் கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு போனால் பிணமாக தான் திரும்புகிறார்கள். இதற்கு காரணம் யார், என்ன என்பதே படத்தின் மீதி கதை. மர்மம் சூழ்ந்த அந்த கடல் பகுதி, அந்த மர்மம் சூழ்ந்த கடல் பகுதிக்குள் இருப்பது அமானுஷ்யமா அல்லது அடுத்த யாரோ ஒருவரின் பின்னணியா? செல்கின்ற ஒவ்வொருவரும் கொலையுண்டு வருவதற்கு காரணம் என்ன என்பதை அதை திரைக்கதையாக்கியிருக்கின்றார் இயக்குனர். ஆனால் திரைக்கதையில் சுவாரஸ்யம் இல்லை. ஒரு பாடல் ரசிக்கலாம், அதே சமயத்தில் இது அமானுஷ்யமான கதையா என்று சொல்வதற்கும் அழுத்தமாக அவர் சொல்ல தவறியிருக்கின்றார். அல்லது கடல் பூதத்தின் செயலா என்ற அதையும் சொல்லுவார். பிறகு பேராசை பிடித்த அவருடைய கிங்கின் பேராசை பிடித்த தாத்தாவின் கதை. கடலின் அந்த காட்சிகள் மிக சிறப்பாக நேர்த்தியாக எடுத்திருக்கின்றார்கள். அதை ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார். கடலுக்குள் செல்வது வருவது என்று நிறைய அந்த காட்சிகள் உண்டு. சேத்தன் தன்னுடைய கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்திருக்கின்றார். திவ்ய பாரதி, 2 பேருக்கும் உள்ள அந்த காதலை மிக அழகாக நேர்த்தியாக, அந்த கிராமத்திற்கே உரிய அந்த பெண்ணாக, மீனவ கிராமத்திற்கே உள்ள ஒரு சரோஜா தேவியை போல மிக அழகாக வந்திருக்கின்றார். மீனவ கிராமத்திற்கே ஒரு எம்ஜிஆரை போல இவர் கிங்ஸ்டன் அங்கு இந்த மீனவ கிராமத்தையே தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருக்கின்றார். மற்றும் அவருடைய வருகின்ற அந்த கதாபாத்திரங்களும் சிறப்பாக செய்திருக்கின்றன. கதை மிக அழகான ஒரு கடலை சார்ந்த இன்னொரு அழகான கதையை சொல்லியிருக்கலாம். இந்த கதையில் சில இடங்களில் திரைக்கதையில் விட்ட அந்த ஓட்டை, முதல் பாதி சுமார் என்றாலும் முதல் பாதி மிக மெதுவாக, அதே சமயத்தில் சுமாராக போகிறது. பின்பாதி லாஜிக் இல்லாமல் நிறைய லாஜிக் ஓட்டை இருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த கதையை இன்னும் அழகாக திரைக்கதையாக்கியிருந்தால் நிச்சயமாக கிங்ஸ்டன் வெற்றி பெற்றிருக்கும். திரைக்கதையில் கோட்டை விட்டதனால் ஜி.வி. பிரகாஷுக்கு சறுக்கல் தான் இந்த படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.